ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எம்ஆர்பி 2026ஓட சர்ஜரி கொஸ்டின்ஸோட ரீகால் பார்க்க போகிறோம். 12 கொஸ்டின்ஸ் சர்ஜரியில் வந்திருக்கு. பேசிக்கலி ஒரு ஈஸி டு மாட்ரேட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்ஜெனிட்டல் கான்ஜுகேட்டட் ஹைப்பர்பிலிருபினிமியா? ஓகேவா, இது ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஸ்டின் தான். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யூ கேன் கோ டு see the டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமோனிக் வச்சு நான் வச்சுக்கலாம். அதாவது யூ அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் என்னென்ன இருக்கு அப்படின்னா, கிரிக்லர் நகார் இருக்கு, நமக்கு கிரிக்லர் நகார் இருக்கு, அப்புறம் கில்பர்ட் சிண்ட்ரோம் இருக்கு. அதே இது கான்ஜுகேட்டட்ல நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, டுபின் ஜான்சன் சிண்ட்ரோம் வரும், அப்புறம் ரோட்டார் சிண்ட்ரோம் வரும். இது நம்ம நீங்க பயோகெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க. ஓகே, நம்ம ஷ்வார்ட்ஸ்ல இது கூட ரெஃபரன்ஸ் இருக்கு. ரோட்டா அப்புறம் டுபின் ஜான்சன் ஏன் நடக்குது அப்படின்னா, காஞ்சுகேஷன்லாம் நடந்துரும். காஞ்சுகேஷன்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, லிவர்ல இருந்து எக்ஸ்கிரீட் ஆகுதுல இருந்து பிரச்சனை இருக்கும். அப்போ பிளட்ல எது அதிகமாகும் அப்படின்னா, கான்ஜுகேட்டட் பிலிருபின் அதிகமாகும். அதனால இந்த கண்டிஷன் வருது. டுபின் ஜான்சன் அண்ட் ரோட்டார் ஆர் கான்ஜுகேட்டட் பிலிருபினிமியா. அதே இது கான்ஜுகேஷனே நடக்கல அப்படின்னா, கில்பர்ட் கிரிக்லர் நகார் ரெண்டுமே கான்ஜுகேஷனே நடக்காம இருக்கும். ஓகே, ஸோ இந்த இதுல ஆன்சர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கான்ஜுகேட்டட் ஹைப்பர்பிலிருபினியா நமக்கு டுபின் ஜான்சன் சிண்ட்ரோம். அதே இது கில்பர்ட்டோ கிரிக்லர் நகாரும் நமக்கு அன்கான்ஜுகேட்டட். ஓகேவா, அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினிமியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் மிக்ஸிடிமா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் சீன்? ஓகேவா, மிக்ஸிடிமான என்னன்னா சிவியர் ஹைப்போதைராய்டிசம். ஓகே, சிவியர் ஹைப்போதைராய்டிசம். ஸோ ஹைப்போதைராய்டிசத்துல நமக்கு என்னென்ன இருக்கும்? நமக்கு பிஎம்ஆர் கம்மியாக தான் இருக்கும். பிஎம்ஆர் கம்மியாக இருக்கும். எல்லாமே நமக்கு கம்மியாக தான் இருக்கும். பிஎம்ஆர் கம்மியாக தான் இருக்கும். ஹார்ட் ரேட் நமக்கு கம்மியாக இருக்கும். கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். அதனால பேஷண்ட்க்கு என்ன இருக்கும்? கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மென்சஸ்மே கம்மியாக தான் இருக்கும். ஏமெனரியா ஹைப்போமெனரியா தான் இருக்கும். அப்புறம் ஸ்கின் ட்ரையாக இருக்கும். பேஷண்டோட ஆக்டிவிட்டியுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி மாஸ்க் லைக் ஃபேஸஸ், அதுக்கப்புறம் ரொம்ப காமாக தான் அந்த பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, லோ பிஎம்ஆர் கரெக்டு, பேஷண்ட் வில் ஹாவ் கோல்ட் இன்டாலரன்ஸ். ஓகே, அதே இது ஹைப்பர்தைராய்டிஸ்ல பேஷண்ட் ஹாவ் ஹீட் இன்டாலரன்ஸ். அங்கே என்ன ஆகும்? ஹீட் இன்டாலரன்ஸ்னால பேஷண்ட்க்கு ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் இருக்கும். இதில் கோல்டு இன்டாலரன்ஸ் பேஷண்ட்க்கு இருக்கும். ட்ரை அண்ட் கோர்ஸ் ஸ்கின். ஓகே, பேஷண்ட்க்கு ஸ்கின் ட்ரையாகவும் கோர்ஸாகவும் இருக்கும். லாஸ் ஆஃப் ஹேர் எல்லாமே ஹைப்போதைராய்டிஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் பிராடிகார்டியா தான் இருக்கும், டாக்கிகார்டியா இருக்காது. ஸோ த ஆன்சர் இஸ் டாக்கிகார்டியா. ஸோ இது ஷ்வார்ட்ஸ்ல நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. பேஷண்ட் பி ஹேவிங் கோல்ட் இன்டாலரன்ஸ், அப்புறம் வெயிட் கெயின் இருக்கும். எவ்வளவுதான் கம்மியா சாப்பிட்டாலுமே பேஷண்ட்ல வெயிட் கெயின். அதே இது ஹைப்பர் தைராய்டிசத்துல அதிகமா சாப்பிட்டாலும் வெயிட் போடாது. கான்ஸ்டிபேஷன் இருக்கும். மெனரேஜியா இருக்கும். மெனரேஜியா இருந்து லேட்டர் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, நிறைய ப்ளீடிங் ஆகி பேஷண்ட் கோ ஃபார் ஏமெனோரியா. ஓகேவா, அதுக்கப்புறம் கார்டியோவாஸ்குலர் சேஞ்சஸ், பேஷண்ட் இஸ் ஹேவிங் பிராடிகார்டியா. ஓகேவா, இதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ பிராடிகார்டியா இஸ் த ஆன்சர். மென்சுரல் ஹிஸ்டரி அதாவது ஹை மெனரேஜியா இருக்கும், நிறைய போய் பேஷண்ட் கோ ஃபார் அமெனோரியா. ஓகேவா, அடுத்து ஐசிடி இஸ் நாட் சேஃப் டு இன்சர்ட் இன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு சேஃப்டி ட்ரையாங்கிள் தெரியும். சேஃப்டி ட்ரையாங்கிள் பின்னாடி பெக்டோரலிஸ் மேஜர், போஸ்டீரியரா லாட்டிஸ்மஸ் டார்சை. லாட்டிஸ்மஸ் டார்சையோட லேட்டரல் பார்டர் போஸ்டீரியராகவும், லேட்டரல் பார்டர் ஆஃப் பெக்டோராலிஸ் மேஜர் ஆன்டீரியர், கீழே நிப்பிள் லைனுக்கு மேல. இதுதான் நமக்கு என்னது? சேஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? ஆக்சில் அல்லது மிட் ஆக்சிலரி லைன் வருது. மிட் ஆக்சிலரி லைனுக்கு ஆன்டீரியரா தான் we are going to insert. இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் ஐசிடி இன்சர்ஷன். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்டீரியர் டு மிட் ஆக்சிலரி லைன் கரெக்ட். அபவ் த நிப்பிள், ஏன்னா நிப்பிள் லைன் தான் கீழே இன்ஃபீரியர் பார்டரை இது பண்ணுது, அதுக்கு மேலதான் இது பண்ண போறோம். பெக்ட்ராலிஸ் மேஜருக்கு லேட்ரல். ஓகேவா, பெக்ட்ராலிஸ் மேஜருக்கு லேட்ரலா தான் we are going to insert. அப்ப ஆன்சர் இஸ் above and medial to pectoralis major. ஓகேவா, above and medial to pectoralis major. நெக்ஸ்ட்,
false statement about thromboangitis obliterans. இது வந்து previously asked question. ஓகேவா? இதுல வந்து smoking is a risk factor. ஓகே, ஸ்மோக்கிங் வந்து both thromboangitis obliterans and atherosclerosis ரெண்டுக்குமே ரிஸ்க் ஃபேக்டர் தான். thromboangitis obliterans இன்னொரு பேர் என்ன? இட் இஸ் பியூகர்ஸ் டிசீஸ். ஓகே, பியூகர்ஸ் டிசீஸ் ரெண்டுலையுமே ஸ்மோக்கிங் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். இது வந்து கொஞ்சம் யங்கர் ஏஜ்ல வரும், அதாவது லெஸ் தேன் 50 இயர்ஸ்ல காமனா வரும். அதே இது இது அத்திரோஸ்க்ளரோசிஸ் வந்து கொஞ்சம் எல்டர்லி ஏஜ் குரூப்ல வரும். இதுல வந்து ஆர்ட்ரிஸ்ல என்னென்ன இன்வால்வ் ஆகும்னா ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்ட் ஆர்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகும். அதே இது அத்திரோஸ்க்ளரோசிஸ்ல லார்ஜ் ஆர்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு செக்மெண்டல் இன்வால்வ்மெண்ட். ஸோ இட் இன்வால்வ்ஸ் ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் நர்வ்ஸ். ஓகே, மூணையுமே இன்வால்வ் பண்ணும். ஸோ கேன் காஸ் வெயின் அப்ஸ்ட்ரக்ஷன், கரெக்ட். அதுக்கப்புறம் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் ஆர்ட்ரிஸை இன்வால்வ் பண்ணும், கரெக்ட். த்ராம்போசிஸ் ஆஃப் லார்ஜ் ஆர்ட்ரிஸ் வந்து தப்பு. இட் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் என்னன்னா அத்திரோஸ்க்ளரோசிஸ். அத்திரோஸ்க்ளரோசிஸோட ஃபீச்சர் தான் லார்ஜ் ஆர்ட்ரிஸ் இன்வால்வ்மெண்ட். இது வந்து பெய்லியன் லெவலில் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. அக்ளூசிவ் டிசீஸ் ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் ஆர்ட்ரிஸ் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து வெயின்ஸையும் இன்வால்வ் பண்ணுது. யங் மேல் ஸ்மோக்கர்ஸ், எல்லா பாயிண்ட்டுமே இருக்கு. எல்லாமே சஜஸ்டிவ் ஆஃப் பியூகர்ஸ் டிசீஸ், த்ராம்போ ஆன்ஜைட்டிஸ் ஆப்ளிட்ரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு வந்து இன்னொரு ரெஃபரன்ஸ் கிடைக்கல. இன் லாப்ரோஸ்கோபிக் ட்ரெண்டன்பர்க் பொசிஷன், இன் லாப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர் ட்ரெண்டன்பர்க் பொசிஷன் வந்து என்ன காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். ஆக மொத்தம் ஆர்டிக்கல்ல தான் நம்ம எடுத்திருக்கோம். போன டைம் இதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ப்ரோமோகிரிப்டின்னு ஒரு ஆன்சர் வரும். எதுக்கு? அந்த சைக்ளிக்கல் பெயின், அந்த பெயினோட மேனேஜ்மெண்ட், பிரெஸ்ட்ல இருக்க பெயினோட மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்காது, ஆர்டிக்கல்ல தான் எடுத்திருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கும் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து கீ கொடுத்தாதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரியும். அக்கார்டிங் டு த ஆர்டிக்கல் வந்து ட்ரெண்டன்பர்க் கொஸ்டின்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இட் காசஸ் ரைஸ்ட் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர். வாட் இஸ் ட்ரெண்டன்பர்க் ப்ரொசீஜர்? ட்ரெண்டன்பர்க் ப்ரொசீஜர் வந்து ஹெட் எண்ட் வந்து கீழே போயிடும். ஓகேவா? ஹெட் எண்ட் வந்து கீழே போயிருது, ஃபுட் எண்ட் வந்து மேலே போகுது. அப்போ என்ன பண்றாங்க? ஆல்ரெடி அப்டாமன்ல வந்து நீமோபெரிட்டோனியம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஏர் இருக்கு. ஹெட் எண்ட் வந்து கீழே போகும்போது இன்னும் வந்து பவல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இட் புஷஸ் தி டயஃப்ரம் கீழே. அப்போ வந்து என்ன ஆகுது? ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி டயஃப்ரத்தை கீழே தள்ளுது. இந்த ட்ரெண்டன்பர்க் ப்ரொசீஜர்ல வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ரைஸ்ட் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர், இப்படிதான் கொடுத்துருக்காங்க. அதோட காம்ப்ளிகேஷனா எந்த இதுலையுமே நமக்கு கொடுக்கல. பிளஸ் வந்து இந்த நியூமோதொராக்ஸ் பெரிகார்டியல் எஃபிஷன் வந்து இட் இஸ் அ ரேர் காம்ப்ளிகேஷன் ஆஃப் லாப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ். மேபி இந்த ட்ரெண்டன்பர்க் ப்ரொசீஜர் போடும்போது அப்டாமினல் அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதோட ரிஸ்க் வந்து கம்மியாகலாம். நமக்கு வந்து தெளிவான ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை. இது ஆன்சர் கீ வந்ததும் தான் நமக்கு தெரியும். கொலாப்ஸ் ஆஃப் நெக் பெயின்ஸ் வந்து கண்டிப்பா இல்லை. ஏன்னா வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கிரேனியல் ப்ரெஷர், அங்க இருக்க நெக் வெயின்ஸோட ப்ரெஷர், அந்த கூலிங் எல்லாம் அதிகமாகும். அப்போ வந்து டைலேஷன் ஆஃப் நெக் வெயின்ஸ் தான் வரும். கொலாப்ஸ் ஆஃப் நெக் வெயின்ஸ் கண்டிப்பா ஆன்சர் இல்லை. மேபி நியூமோதொராக்ஸ் அல்லது ரைஸ்ட் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அவங்க கீ கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். அக்கார்டிங் டு நம்ம ரெஃபரன்ஸ் இட் இஸ் ரைஸ்ட் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர். ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஃபால்ஸ் அபவுட் வெரிகோசில்? ஓகே, வெரிகோசில்னா என்னது? அதாவது டெஸ்டிஸ்க்கு போகக்கூடிய வெயின்ஸ்ல வந்து டைலேஷன், டார்ச்சுவஸ் வெயின்ஸ் டைலேஷன், அந்த டெஸ்டிகுலர் வெயினோட டார்ச்சுவஸ் வீனஸ் டைலேஷன் தான் வெரிகோசில். ஸோ அது கரெக்ட். இது மோஸ்டா வந்து எந்த சைட்ல வரும்? மோஸ்டா இட் கம்ஸ் இன் த லெஃப்ட் சைட் தேன் இன் த ரைட் சைட். ஏன்னு பார்த்தோம், நமக்கு நிறைய ரீசன்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து லெஃப்ட் டெஸ்டிகுலர் வெயின் வந்து என்ன ஆகும்? லெஃப்ட் டெஸ்டிகுலர் வெயின் வந்து லெஃப்ட் ரீனல் வெயின்ல தான் போய் ஜாயின் ஆகுது. ஓகே, ரீனல் வெயின்ல பெர்பெண்டிகுலரா இட் இஸ் கோயிங் டு ஜாயின். அதனால லெஃப்ட் சைடு இஸ் மோர் காமன். அதுக்கப்புறம் ரைட் என்ன ஆகுது? ரைட் வந்து டைரக்டா இட் கோஸ் அண்ட் ஜாயின்ஸ் இன் தி ஐவிசி. அதுக்கப்புறம் லெஃப்ட் டெஸ்டிகுலர் வெயின் ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் மேலதான் என்னது? லெஃப்ட் அட்ரினல் வெயின் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இட் ப்ரொடியூசர்ஸ் அட்ரினலின், நான் அட்ரினலின். அதனால இதுல வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்து அதனால வெரிகோசீல் காஸ் பண்ணும். லெஃப்ட் சைட் ரீனல் வெயினை வந்து ரீனல் கார்சினோமா, ரீனல் செல் கார்சினோமா வந்து இன்வால்வ் பண்ணும்போது அப்பவும் அந்த கம்ப்ரெஷனால டார்ச்சுசிட்டி நடக்கலாம். 3, லெஃப்ட் சைட்ல தான் சிக்மாய்ட் கோலன் இருக்கு. லோடட் சிக்மாய்ட் கோலன் வந்து ரீனல் வெயினை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது அப்பவும் நமக்கு வந்து இந்த டார்ச்சுசிட்டி நடக்கலாம். ஓகே, மோஸ்ட் காமன் வந்து லெஃப்ட் சைடு தான். ஓகே, லெஃப்ட் மோர் தேன் ரைட்டு. பைலேட்ரல் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேவா?
10 to 15% adult males வந்து இன்வால்வ் பண்ணுது. இது வந்து எக்ஸாக்ட் ஃப்ரம் எங்கன்னா பேலியன் லவ். ஓகேவா? வெரிகோசீல் அப்நார்மல் டைலேஷன் ஆஃப் தி ஸ்க்ரோட்டல் வீனஸ் பிளெக்சஸ் ட்ரைனிங் த டெஸ்டிஸ். ஒரு பாயிண்ட் ஆச்சா? 10 to 20% ஆஃப் அடல்ட்ஸ் மேல். அடுத்த பாயிண்ட் ஆச்சா? 90% லெஃப்ட் சைடு. தேர்ட் பாயிண்ட் ஆச்சு. 30 to 40% தான் பைலேட்ரல். ஸோ இதுதான் ஆன்சர் வந்து என்னது? எக்ஸப்ட் வந்து இந்த பைலேட்ரல் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு 90% பைலேட்ரல் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஈட்டியாலஜி ஆஃப் ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ். ஓகேவா? ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் எல்லா கிளாஸ்லயும் பார்த்துருப்போம். ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் இட் இஸ் அ ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ். இதான் மோஸ்ட் காமன் தைராய்டைட்டிஸ். அதே இது வைரல் தைராய்டைட்டிஸ் என்னது? டீக்வைரன்ஸ் தான் நமக்கு வந்து வைரல் தைராய்டைட்டிஸ். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ். இதுல வந்து ஹெர்த்தல் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஹெர்த்தல் செல்ஸ் இருக்கும் இன் கேஸ் ஆஃப் ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ். இதுக்கும் ரெஃபரன்ஸ் வந்து பெய்லியில இருக்கு. ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் வந்து லிம்போசைட்டிக். ஓகே, லிம்போசைட்டிக் அல்லது ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ். ஏன்னா அகெயின்ஸ்ட் தி இது ஆன்டிபாடிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ். ட்ரூ அபவுட் போர்ஹேவ் சிண்ட்ரோம். ஓகே, போர்ஹேவ் சிண்ட்ரோம்னா என்னது? திரும்ப திரும்ப நம்ம வந்து கிளாஸ்லயும் பார்த்துப்போம், ராபிட் ரிவிஷன்லயும் பார்த்துருப்போம். போர்ஹேவ் சிண்ட்ரோம்னா இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ரப்சர் ஆஃப் ஈசோஃபேகஸ். ஓகே, ஸ்பான்டேனியஸ் ரப்சர் ஆஃப் ஈசோஃபேகஸ் எங்கன்னா லோவர் ஒன் தேர்ட்ல. லோவர் ஒன் தேர்ட்ல போஸ்ட்ரோ லேட்ரல், லெஃப்ட் போஸ்ட்ரோ லேட்ரல் தான் மோஸ்ட் காமன் சைட்டு. இட் இஸ் அ கம்ப்ளீட் டியர். ஓகேவா? அதே இது இதுக்கு ஆப்போசிட்ல வரக்கூடிய மேலரி வீஸ் இட் இஸ் அ பார்ஷியல் டியர். அது வந்து பார்ஷியல் டியர் எங்க வரும்னா கேஸ்ட்ரோஇசோஃபேஜ் ஜங்ஷன்ல கரெக்டா வரும். ஸ்பான்டேனியஸ் ரப்சர் ஆஃப் ஈசோஃபேகஸ் வந்து லோவர் ஒன் தேர்ட்ல மோர் காமன். இதுல என்ன ட்ரையட் இருக்கும்னா மேக்லர்ஸ் ட்ரையட். அது என்ன இருக்கும்னா வாமிட்டிங் இருக்கும், சப்குட்டேனியஸ் எம்பைசீமா இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும். ஓகேவா? செஸ்ட் பெயின் இருக்கும். பிளஸ் இந்த பேஷண்ட்க்கு வந்து சைன்ஸ் என்னென்ன இருக்கும்னா டாக்கிப்னியா, டாக்கிகார்டியாலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு கேட்டுக்கோங்க. ட்ரூ அபவுட் போர்ஹே சிண்ட்ரோம் இட்ஸ் அ ஈசோஃபேஜியல் பர்ஃபரேஷன். கரெக்ட். ஸ்பான்டேனியஸ் ரப்சர் ஆஃப் ஈசோஃபேகஸ், கம்ப்ளீட் பர்ஃபரேஷன். ஓகே, அடுத்து செஸ்ட் பெயின் இட்ஸ் அ ட்ரையட்ல ஏர்லியஸ்ட் சைன் என்னது? ஏர்லியஸ்ட் சிம்டம் வந்து செஸ்ட் பெயின். ஓகேவா? அடுத்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும். பேஷண்ட் வந்து டாக்கிப்னிக்கா இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ். இதுவும் வந்து நமக்கு வந்து பெய்லியன் லெவல் இருக்கு. பெய்லியன் லெவல்ல ஸ்பான்டேனியஸ் ஈசோஃபேஜியல் பெர்ஃபரேஷன், போர்ஹே சிண்ட்ரோம். ட்ரையட்ல என்ன இருக்கு? செஸ்ட் பெயின் இருக்கும், வாமிட்டிங், சப்குட்டேனியஸ் எம்பைசீமா, பேஷண்ட் will have tachycardia, tachypnea. அப்போ வந்து பேஷண்ட் வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்தும் இருக்கு இன் கேஸ் ஆஃப் போர்ஹேவ் சிண்ட்ரோம். ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு கொலோனிக் அடினோமா? ஓகே, கொலோனிக் அடினோமால வந்து இதுல எது வந்து டஸ் நாட் பிலாங்? இதோட ரெஃபரன்ஸும் பெய்லியில தான் இருக்கு. பெய்லியில டேப்லர் காலம் இருக்கு. டியூபுலார், டியூபுலர் வில்லஸ், வில்லஸ் இந்த மூணும் கம்ஸ் அண்டர் கொலோனிக் அடினோமா. பாப்புலரி அடினோமா மட்டும் வராது. ஸோ இதுக்கு ஆன்சர் இஸ் பாப்புலரி அடினோமா. ஓகே, நெக்ஸ்ட், மோஸ்ட் காமன் பிரைமரி மெலிக்னன்ட் டியூமர் ஆஃப் salivary gland. ப்ரீவியஸ்லி ரிப்பீட்டட்லி ஆஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ salivary gland பார்த்தோம்னா நமக்கு வந்து மோஸ்ட் காமன் salivary gland டியூமர் வந்து பிளியோமார்பிக் அடினோமா. மோஸ்ட் காமன் பிரைமரி மெலிக்னன்ட் டியூமர் ஆஃப் salivary gland இஸ் மியூகோ எபிடெர்மாய்ட் கார்சினோமா. அதே இது இந்த அடினாய்ட் சிஸ்டிக் கார்சினோமா வந்து மோஸ்ட் காமனா எங்க வரும் அப்படின்னா சப் மேண்டிபுலார், சப் லிங்குவல்லையும் பரோட்டிட்லயே மைனர் சலைவரி கிளாண்ட்ஸ்லயும் தான் இது மோஸ்ட் காமன் மெலிக்னன்ட் டியூமர். நம்ம சலைவரி கிளாண்ட் பார்த்தோம் அப்படின்னா சலைவரி கிளாண்ட்ல மோஸ்ட் காமன் கிளாண்ட் வந்து பரோட்டிட் கிளாண்ட் தான். பெரிய கிளாண்டு மோஸ்ட் காமனா இன்வால்வ் வருது பரோட்டிட் கிளாண்ட் தான். இதுல வந்து 90% வந்து நமக்கு வந்து பினைனா தான் இருக்கும். 10% will be மெலிக்னன்ட். அடுத்து சப் மேண்டிபுலார் கிளாண்ட், இதுல வந்து 50% பினைன், 50% மெலிக்னன்ட். அடுத்து சப் லிங்குவல் கிளாண்ட், இது 20% பினைன், 80% மெலிக்னன்ட். அடுத்து மைனர் சலிவரி கிளாண்ட்ஸ், அது 10% பினைன், 90% மெலிக்னன்ட். ஓகேவா? ஓவரால் மோஸ்ட் காமன் டியூமர் ஆஃப் பரோட்டிட் கிளாண்டோ என்னது? லியோமார்பிக் அடினோமா. அதுல இருக்க மோஸ்ட் காமன் மெலிக்னன்ட் டியூமர் இஸ் மியூகோ எபிடெர்மாய்ட் கார்சினோமா. சப்மாண்டிபுலர் கிளாண்ட் வந்து 50-50, அதுலயும் சேம் தான். மோஸ்ட் காமன் டியூமர் வந்து பிளியோமார்பிக் அடினோமா, மோஸ்ட் காமன் மெலிக்னன்ட் வந்து மியூகோ எபிடெர்மாய்ட் கார்சினோமா. அதே இது சப்லிங்குவல்ல பார்த்தோம்னா மோஸ்ட் காமனா மெலிக்னன்ட் தான். அப்போ வந்து அதுல மோஸ்ட் காமன்
டியூமரே என்னது மெலிக்னன்ட் டியூமர் தான் அடினாய்ட் சிஸ்டிக் கார்சினோமா. அதே மாதிரி தான் மைனர் சலைவரி கிளான்ஸ்லயும் மோஸ்ட் காமன் வந்து அடினாய்ட் சிஸ்டிக் கார்சினோமா. அடுத்து ட்ரூ அபவுட் மேமோகிராம். ஓகேவா, இதுலயும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. ஏன்னா இதுல மேமோகிராம் இஸ் லோ வோல்டேஜ் ஹை ஆம்பியரேஜ் எக்ஸ்ரே. ஓகேவா, ரெண்டுமே கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 0.1 சென்டிகிரேட். ஓகேவா, இதுல பெய்லியில ரெஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லோ வோல்டேஜ் ஹை ஆம்பியரேஜ் எக்ஸ்ரே 1 மில்லிகிரே பெர் ஃபிலிம். ஓகேவா, 1 மில்லிகிரே இட் இஸ் ஈக்குவல் டு 0.1 சென்டிகிரேட். அதாவது 1 மில்லிகிரே இஸ் ஈக்குவல் டு 0.1 சென்டிகிரேட். இதோட எக்ஸாக்ட் இது வந்து எங்க இருக்குன்னா ஷ்வார்ட்ஸ்ல இருக்கு. ஷ்வார்ட்ஸ்ல வந்து 0.1 சென்டிகிரேனே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கொஸ்டின்ல வந்து மேபி தேர் கேன் பி an error, ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ எக்ஸப்ட்ங்கிறத மிஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸப்ட்ங்கிறத மிஸ் பண்ணா இதான் ஆன்சர். லோ ஆம்பியரேஜ் தான் நமக்கு வந்து ஆன்சரா வரணும். மேபி அவங்க வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஏதாவது கேட்டிருக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கீ வந்தாதான் நமக்கு தெரியும். இல்ல எக்ஸப்ட் தான் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஒரு எரர் தான். ஆன்சர் வந்து லோ ஆம்பியரேஜ் தான் வரும். மேபி ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் இது எரர் ஏதாவது கேட்கும்போது நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மீட்டியஸ் டிசீஸ். ஓகேவா, இதுவும் வந்து ரிப்பீட்டடா எம்சிக்யூ டிஸ்கஷன்லயும் பார்த்திருப்போம். அதாவது வாட்ஸ்அப் குரூப்லயும் பார்த்திருப்போம். ரேபிட் ரிவிஷன்லயும் திரும்ப திரும்ப பார்த்த கொஸ்டின் தான். சினாப்ஸ் கிளாஸ்லயும் பார்த்திருப்போம். மீட்டியஸ் டிசீஸ் இஸ் அ ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் என்னது? இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் growth ஃபேக்டர் ஆல்பா, டிஜிஎஃப் ஆல்பா. இதனாலதான் அந்த மியூகோசல் கிளான்ஸ் எல்லாம் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகுது. தட் லீட்ஸ் டு ப்ளீடிங். ப்ளீடிங் காஸ் பண்ணுது. இட் இஸ் அ ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன். ஓகேவா, ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன். இதுல வந்து ஆண்ட்ரல் ஸ்பேரிங் இருக்கும்லாம் பார்த்தோம். ஓகேவா, ஆண்ட்ரல் ஸ்பேரிங் எல்லாம் இருக்கும்னு பார்த்தோம். இதோட ரெஃபரன்ஸும் பேலியன் லெவலில் இருக்கு. மீன்டியஸ் டிசீஸ் இது டிஜிஎஃப் ஆல்பாவோட ஓவர் எக்ஸ்பிரஷன். அது வந்து போயிட்டு எபிடெர்மல் growth ஃபேக்டரை போய் ஆக்டிவேட் பண்ணிட்டு அதனால வந்து ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் காஸ் பண்ணுது. இட் இஸ் அ ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன். ஓகேவா, ஹைப்பர்ட்ரோபி ஆஃப் கேஸ்ட்ரிக் மியூகோசல் ஃபோல்ஸ், இட் இஸ் காசிங் ப்ளீடிங். ஓகே, ஸோ வந்து 12 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 100 வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஈஸி டு மாடரேட் தான். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது கான்ட்ரவர்சி கொஸ்டின்ல, அப்புறம் ஆன்சர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஆப்ஷன்ஸ்ல தப்பு இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.